ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வவுச்சர் டைப்ல நரேஷன் வந்து எப்படி எனபிள் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த நரேஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு என்ட்ரி வைக்கிறோம். ஸோ அந்த என்ட்ரி சம்பந்தமா நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா, ஸோ அந்த நரேஷன் வந்து கொடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிரிண்ட்டுக்குமே என்ன இருக்கும்னா அந்த நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இது எனபிள் பண்றதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்டர் போயிடலாம். இதுல பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ன்றது கொடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா சேல்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேல்ஸ் மட்டும் செட் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா கீழே அலோ நரேஷன் இன் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நோல இருக்கும். இது எஸ் கொடுத்து எனபிள் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது எனபிள் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சர்ஸ் போயிடலாம். இதுல பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸோ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ குவான்டிட்டி கொடுத்துறேன். ஸோ இதுக்கான டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் வைஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே நரேஷன் கொடுத்துறேன். ஸோ இங்க வந்து நரேஷன் இந்த பில் சம்பந்தமா என்ன கொடுக்கணும் நினைக்கிறோமோ இங்க கொடுத்துக்கலாம். நரேஷன்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா சோல்ட் குட்ஸ் டு ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கொடுத்துறேன். ஸோ இது கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா இது சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜர் கொடுத்துக்கலாம். பேஜர் கொடுத்துட்டா அந்த பில் வந்து நமக்கு எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் மேலே பிரிண்ட் கொடுத்துட்டு கரண்ட் கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதுன்னா கான்ஃபிகர் கொடுத்துட்டு இங்கே நரேஷன் மட்டும் டைப் அடிச்சா போதுங்க. நரேஷன் டைப் அடிச்சுன்னா இங்கே ஸோ நரேஷன் பார்த்தீங்கன்னா நோல இருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா அந்த அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எனபிள் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீவியூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா ரீமார்க்ஸ் கீழே சோல்டு குட்ஸ் டு ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஸோ நம்ம நரேஷன் என்ன கொடுக்குறோமோ அது வந்து இங்கே எடுத்து வந்து காட்டிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.